எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுடைய கிறிஸ்மஸும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்களோட கிறிஸ்மஸ் வந்து முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ என்னோட கிறிஸ்மஸும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சில ஆனந்த கண்ணீர்களோடு முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். எனக்கு வந்து நான் இன்னைக்கு சடனா மொபைல் எடுத்து பார்க்கும்போது எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க இருக்கீங்க. பார்க்குறப்போ எனக்காகவா நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி பூரிப்பா ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் என்ன நீங்க நம்புறீங்க. ஆன்சைட்டியில இருக்கும்போது வந்து நான் நிறைய வேதனைப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஆன்சைட்டிக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய அவமானம், நிறைய ஒதுக்கப்படுதல், நிறைய வேதனை, நிறைய ஃபெயிலியர்ஸ். இத மட்டும் தான் வந்து மாயாவோட லைஃப்ல இருந்திருக்கு. நான் எது பண்ணாலும் எனக்கு தோல்விகள் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் நான் என்ன அவமானப்படுத்தாத ஆட்களே கிடையாது. என் குடும்பமா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்கிட்ட இருக்க சில குறைகள், நிறை குறைகளை வச்சு என்ன அவமானப்படுத்தி தான் பேசியிருக்காங்க. அதெல்லாம் காரணம் காட்டி என்னை ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. சில சமயம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கு? நமக்காக ஏன் வந்து நம்மளுக்குன்னு சில ஆட்கள் ஏன் இல்ல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி அமைஞ்சது கிடையாது. இல்ல நானா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு ஜோன் நான் உருவாக்க முயற்சி செஞ்சாலும், எனக்கு நடக்கிறது எல்லாமே நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் இது மட்டும் தான் எனக்கு மிஞ்சினது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்ச நாட்களாவே வந்து நான் யார் கூடயும் ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாம வெளி உலகங்கள்ல நிறைய போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நான் வீட்டுக்குள்ளேயே என்னோட ஃபேமிலிய சின்னதாக்கிக்கிட்டு, நானும் என்னோட ஹஸ்பண்ட், என் குழந்தை. நாங்க 3 பேர் மட்டும் தான் என்னோட உலகமா எனக்கு இருந்தது. ஆனா ஆங்ஸைட்டின்ற ஒரு விஷயம் எனக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறமா, நான் சுனாமி மாதிரி என் லைஃப்ல ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. அதனோட பாதிப்புகள் இப்பயும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ உங்ககிட்ட போல்டா இல்ல இப்படி நான் பேசுறதன் மூலியமா நான் மாறிட்டேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. என்னை ஆங்ஸைட்டி அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணி இப்படி உங்க முன்னாடி பேச வைக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும் தான். நீங்க தான் அதுக்கு காரணம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தரும் தான் அதுக்கு காரணம். ஆங்ஸைட்டியால வர பிரச்சனைகள நான் இப்பயும் இந்த நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அதெல்லாமே எனக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது டே பை டே. ஏன்னா எனக்கு ஆதரவு குடுக்க நீங்கலாம் இருக்கீங்க. என்னோட லைஃப்ல நான் எதெல்லாம் மிஸ் பண்ணி ஏங்குனனோ, எனக்காக சில மக்கள், எனக்காக சில பேர் அப்படின்னு எனக்கு என்னைக்குமே அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பலனா தான் வந்து எனக்கு இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அண்ட் அந்த ஆங்ஸைட்டிக்கு அப்புறமா என் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிருச்சு. சுனாமி வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு அமைதி ஏற்படுமோ கடல்ல, அந்த மாதிரி என் லைஃப்ல வந்து இந்த ஆங்ஸைட்டிக்கு அப்புறமா ஒரு அமைதி ஏற்பட்டது. அந்த அமைதிக்கு காரணமும் நீங்க தான். இந்த யூடியூப் சேனல் தான். ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னடா இது கிறிஸ்மஸ் அதுவுமா நான் வந்து சோக கதை பேசுறேன் அப்படின்னு நினைச்சு பார்க்காம விட்டுறாதீங்க. நான் என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை மட்டும்தான் உங்க கூட நான் வந்து இப்போ நான் ஷேர் பண்றேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை தான் பண்றேன். எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வந்து என்னால இது முடியாது. அண்ட் ஸ்டார்டிங்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கூட எனக்கு நிறைய எதிர்ப்புகள் தான் வந்தது. என்ன பேசாம என்னை ஒதுக்கி வச்சு என்னை அவமானப்படுத்தினவங்கெல்லாம் வந்து எனக்கு கால் பண்ணி உனக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் உனக்கு தேவையா, நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது, இந்த மாதிரி தான் வந்து என்னை காயப்படுத்தி பேசினாங்க. ஆனா நான் வந்து அது எதையுமே நான் காதுல கேட்டுக்கல. ஏன்னா எனக்கு தைரியம் இருந்தது. என்னால முடியும். எனக்கு நல்ல மக்கள் எனக்கு கிடைப்பாங்க. நல்ல உறவுகள் எனக்கு கிடைக்கும். அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் தனிமையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு ஆங்ஸைட்டி வந்ததுக்கு காரணமும் அந்த தனிமை மட்டும் தான். அந்த தனிமையில எனக்கு யாரும் எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு நான் இருக்கேன், இல்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்றதுக்கோ,
இல்லை என் கூட நான் எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கோ எனக்கு ஆட்கள் இல்லை. நான் ஆன்சைட்டி இருக்கும்போது கூட எனக்கு என் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எனக்கு இருந்தாங்க. என்னை பார்க்க கூட யாரும் வரல அந்த டைமில். ஸோ அப்படியெல்லாம் இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு நான் என்னோட சொந்த முயற்சியில் ஏதோ ஒன்று நான் என்னால் முடிஞ்ச விஷயங்களை வீட்டில் இருந்து ஏன் சொந்த ஃபீலிங்ஸ் என்னோட ட்ரூ எமோஷன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதன் மூலிமா எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. கண்டிப்பாக என்னோட ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மனசை விட்டு நான் பேசுகிறதுக்கு எனக்கு 200 பேர் இருக்கீங்க நீங்கள் இப்போ எனக்கு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதிர்ப்புகள் மத்தியில் நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து 200 பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக வந்து நான் அழ மாட்டேன். நான் தனிமையில் தான் நான் எப்போவுமே அழுவேன். நான் அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லோரும் முன்னாடி அழுவுற டைப் நான் இல்லை. நான் தனியாக போயிட்டு தான் அழுவேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து லைவாக உங்ககிட்ட நான் இந்த வீடியோ மூலிமா நான் அழுகுறேன்னா இது ஜஸ்ட் ஆக்டிங்கோ இல்லை கான்ட்ரவர்சிக்காகவோ அது கிடையவே கிடையாது. ஃப்ரம் மை ட்ரூ ஹார்ட் நான் அவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணுற முதல் முறையாக. அண்ட் எனக்கு வார்த்தைகளே இல்லை உண்மையாக. நான் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. அன்னைக்கு எனக்கு தெரியாது எனக்காக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு நான் போட்ட அந்த ஒரு சின்ன விதை, அந்த என்னோட மனசில் இருந்த ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. அண்ட் எனக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு குரூப் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் எனக்கும் பேச வரும், எனக்கு பேச்சாளர் ஆகணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அந்த ஆசைக்கு ஒரு பேஸாக தான் வந்து நான் நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் நான் வந்து எனக்கு இதுவாக இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் என்னை விட்டு போயிருக்காங்க என் லைஃப்பில். எனக்கு அதை நினச்சி நான் நிறைய நாள் வருந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு யோசிக்கிறப்போ சிரிப்பாக வருது. ஏன்னா என்னை விட்டு போனது என்னமோ கொஞ்சம் பேர், ஆனால் எனக்காக இருக்கிறது வந்து இத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக நன்றிகள் சொல்கிறேன். அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னும் நிறைய கான்ஃபிடென்ட் ஆகணும். என்னோட ஆன்சைட்டிக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து நல்லா ஃபைட் பண்ணி நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல பேச்சாளராக நல்ல ஒரு தைரியமான ஒரு பொண்ணாக நான் மாறணும். அதுக்கு எனக்கு உங்களோட ஆதரவு சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலோட நோக்கம் என்னென்னா, நான் ஃபேமஸ் ஆகணும், செலிப்ரிட்டி ஆகணும், இல்லை எனக்கு வந்து பெரிய பெரிய இன்கம் வரணும், அது கிடையாது. அது என்னோட நோக்கம் இல்லை. நான் ஒரு பெரிய மன உளைச்சலில் யாரும் இல்லாமல் நான் ரொம்ப தனிமையில் இருக்கும்போது தான் நான் இதை ஆரம்பித்தேன். அந்த தனிமை தான் வந்து என்னை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வச்சது. ஏன்னா நான் என் மனசில் இருக்க விஷயங்களை எனக்கு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு தட்டி கொடுத்து காது கொடுத்து கேட்க எனக்கு இல்லை. ஸோ நான் அதனால தான் இதை ஆரம்பித்தேன். எனக்கு ப்ரீத்திங் அதிகமாக இருக்கு, ஆன்சைட்டி ஆகுது சடனாக ஒரு மாதிரி. இது சந்தோஷத்தில் வர ஆன்சைட்டி. சாரி. என் மேல எனக்கு இல்லாத நம்பிக்கையை வந்து நானே சில சமயம் உணர்ந்திருக்கேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது, உனக்கு எதுவும் வராது அப்படின்னு நானே நினைச்சிருக்கேன். நிறைய முறை நிறைய அழுதுருக்கேன். அதுக்காக என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஐம் ஸோ சாரி. நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டேன், அதனால நான் உளரலாம், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ நான் வந்து என் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருந்ததால தான் நான் நிறைய லைஃப்பில் வந்து எதுவுமே பண்ணாமல் அண்ட் ரொம்ப கூனி குறுகி இருந்தேன் கொஞ்ச நாட்களாக.
ஆனா இப்போ எனக்கு அப்படி இல்லை. உங்களுடைய ஆதரவு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எனக்கு உண்மையா. மேபி சில பேருக்கு வந்து நினைக்கலாம், 200 சப்ஸ்கிரைபருக்கே வந்து இவ இவ்வளோ பேசுறாளா, இவ்வளோ ஓவரா பண்றாளா அப்படின்னு நினைக்கலாம். ஏன் இப்போ என்ன பொருளி பேசுறவங்க கூட என்னோட இந்த வீடியோ பார்த்து கூட அண்டு தப்பா நினைக்கலாம். பரவாயில்லைங்க, நான் நிறைய பேச்சை கேட்டாச்சு, போதும். இதுக்கு மேலேயும் நான் எதையும் கேட்க விரும்பல. மனசு ரொம்ப டே பை டே கல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே உடைக்க முடியாது இல்லை. ஒன்ஸ் நம்ம ஆல்ரெடி ரொம்ப உடஞ்சி போயிட்டு நம்ம நிறைய அடி பட்டு பட்டு நம்மளுக்கு மறுத்துடும்ல, அந்த மாதிரி எனக்கும் மறுத்து போயிடுச்சு, ரொம்ப மறுத்து போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து எனக்குள்ள ஒரு தைரியம் பிறந்திருக்குல்லங்க. என் லைஃப் டோட்டலி இப்போ மாறி போச்சு. ஓகேவா? எனக்கு இந்த யூடியூப் மூலியமா நான் சொல்ல வர்றது, எனக்காக ஆட்கள் இருக்கீங்க. ஸோ என்ன உண்மையா என் மேல வெல்விஷர்ஸா இருப்பீங்க அண்ட் என் மேல அக்கறையா இருப்பீங்க. அண்ட் நான் தனி கிடையாது, இனிமே எனக்கு தனிமை கிடையாது அப்படின்றத எனக்கு இந்த யூடியூப் மூலிமா எனக்கு உணர்ந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹாப்பி மட்டும்தான் என் லைஃப்பில் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு. அண்ட் எத்தனை முறை உங்களுக்கு நான் நன்றி சொன்னாலும் அதுக்காக பத்தாது. சீரியஸ்லி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என் லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆச்சு. 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் பட்ட வேதனைகளுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது, வார்த்தைகளே கிடையாது. இவ்வளோ வேதனை நான் பட்டுட்டேன், நிறைய உடல் அளவுலையும் மனசு அளவுலையும். ஆனால் இன்னைக்கு இப்போ நான் விட்டா ரொம்ப அழுதுருவேன். நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணீர் வந்து நான் கஷ்டத்தில் நான் அழல. ஓகேவா? நான் வந்து கஷ்டத்தில் அழுததெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு என் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் வருதுன்னா அது நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ரௌட் மூமெண்ட். என்னையே நான் வந்து தட்டி கொடுத்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறேன். உண்மையாகவே நான் சொல்கிறேன். அந்த 200 சப்ஸ்கிரைபர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடைச்சதுக்கு சமம். என் பேச்சை கேட்குறாங்க அப்படின்றதுக்கு எனக்கு அது ஒரு அடையாளம். ஓகேவா? ஸோ இதனால என் மனசில் பதிகிற ஒரே விஷயம், மாயா வந்து இனிமே தனி கிடையாது. மாயாக்காக இத்தனை பேர் இருக்கீங்க, இவ்வளோ சொந்தங்கள் இருக்கீங்க. ஸோ இனிமே நான் தனி கிடையாது. வீடியோ பார்க்குற அண்ட் என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று தான் நான் சொல்கிறேன். ஐ மீன் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க அண்ட் என்னை காயப்படுத்தி என்னை விட்டு போனவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், மாயா இதுக்கு மேலே தனி கிடையாது. மாயாக்காக இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேரோட சப்போர்ட் இருக்குது மாயாவுக்கு. ஸோ இனிமேல் மாயாவோட லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பி. அண்ட் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட இந்த யூடியூப் சேனலையோ இல்லை என்ன சப்போர்ட் பண்ணுறவங்களையோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அண்ட் நான் விடவும் மாட்டேன். ஸோ அதனால இனிமே நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்க, நிறைய பேசுங்க, இன்னும் கூட அதிகமாக பேசுங்க. அண்ட் ரூம் போட்டு உக்காந்து பேசுங்க என்னை பற்றி பின்னாடி, இல்லை எனக்கு முன்னாடி கூட வந்து பேசுங்க. எனக்கு இதுக்கு மேலே எனக்கு கவலை கிடையாது. அண்ட் இனிமேல் எனக்கு ஹாப்பி மட்டும்தான். அண்ட் ஓகே, அண்ட் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கிறிஸ்மஸ் அதுவுமா வந்து எல்லாருமே ஒரு ஹாப்பி மூட் ஹாப்பி வைப்பில் இருப்பீங்க. அண்ட் நான் வந்து இப்படி ஒரு சேட் விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வார்த்தைகளே வந்து குளருது. ஏன்னா நான் அந்தளவுக்கு இப்போ எமோஷ்னலி நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ சாரி. இந்த வீடியோ எதுவுமே வந்து எழுதி வச்சதோ இல்லை ஸ்கிரிப்டடோ கிடையாது. நான் என் மனசில் இருக்கிற விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. கண்டிப்பாக எனக்கு இன்னும் என்னோடய ஃபேமிலி அதிகமாகணும் அண்ட் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அண்ட் சப்போர்ட்ஸ் வேணும். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது வந்து என்ன மாதிரி வாழ்க்கையில் வந்து ரொம்ப விரக்தியாக அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல, இல்லை ஆன்சைட்டியால் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு ஏன் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக
என்னால ஒரு விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்து இப்படி இருக்க முடியும்னா அவங்களாலையும் முடியும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வாழ்க்கை ரொம்ப பெருசு. அடிக்கடி சொல்றது தான், நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே இடத்துல நம்ம இருக்க வேண்டாம். ஒரே விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ண வேண்டாம். நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம லைஃப்ல. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். அண்ட் அது எல்லாத்தையும் நம்ம வந்து சந்தோஷமா ஏத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. விட்டா ரொம்ப அழுத்திடுவேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.